ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன்ல வர டவுட் பத்தின வீடியோ தான். அதாவது நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கப் ஷேப் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 3 ஹூக்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே கேப் வருது. அப்ப அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் இத வந்து திரும்ப கேட்ட விஷயங்கள் தான். நம்ம வந்து இதுல கிராஸ் கட்டிங், ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரே பொதுவான விளக்கம் தான். ஏன்னா கிராஸ் கட்டிங்கா இருந்தாலும் அதுதான், ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா இருந்தாலும் இதுதான். ஸ்ட்ரெயிட் கட்டிங்ல தான் இது அதிகம் வரும். ஏன்னா கிராஸ் அப்படிங்கும் போது துணி எக்ஸ்பெண்ட் ஆகும் போது அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஒரு சில இதுல வந்து ஸ்ட்ரெயிட் கட் அப்படிங்கும் போது துணி எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்ப கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம லூஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அதுக்கான மெயின் ரீசன். இன்னொன்னு, நம்ம வந்து ரொம்ப ஹூக்கும் வந்து ரொம்ப கேப் வச்சு நம்ம வச்சிடக்கூடாது. அதுக்கு தேவையான லூஸும் நம்ம கொடுக்கணும். கப் ஷேப்புக்கு தகுந்த ஸ்பேஸும் நம்ம கொடுக்கணும். இப்போ இதாவது ஒரு பிளவுஸ்ல வந்து அது நம்ம எப்படி கட்டிங் போடும்போது அது எந்தெந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு டவுட் வந்தாலும் இல்ல வேற எதையாவது நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்கான கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ பிளவுஸ்ல நம்ம மெயினா பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கும் போது செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் பெருசா இருக்கிறவங்களுக்கு மிடில் செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது கையை நம்ம தூக்கி அண்டர் ஆர்ம்ல எடுக்கிறது. மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது கப் ஷேப்ல எடுக்கிறது. அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது பிளவுஸினுடைய எண்டு, எங்க பிளவுஸ் முடியுதோ அது அந்த இடத்துல நம்ம எடுக்கிறது. அப்ப நம்ம ஒரு பிளவுஸ்க்கு வந்து நம்ம அளவு எடுத்திருக்கோம். அதுல வந்து வேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஓப்பன் கார்மெண்ட் அப்படிங்கும் போது நம்ம இப்படி சுற்றளவு வச்சு இப்படி ஊக் போடுவோம். ஆனா இடுப்பு மாதிரி கிடையாது. செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். அப்ப அது வந்து நம்ம எப்பவுமே யூஸ்வலா 4 இன்ச்சஸ் வந்து நம்ம கொடுப்போம். அப்படி 4 இன்ச்சஸ் கொடுக்கறது வந்து நம்ம பாடிக்கும் அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் இடையில உள்ள அந்த லூஸுக்காக கொடுக்கறது. அதுதான் நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் 2 இன்ச் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது தையல் பிரிச்சு விடவோ அல்லது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சுக்கிறது தான். அப்போ நம்ம இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு பிளவுஸுக்கு வந்து நம்ம கட்டிங் போடும்போது இப்ப நான் சொல்ற அந்த இது மிஸ்டேக் வந்து இந்த இடத்துலதான் நமக்கு வரும். இந்த இடத்துல இந்த 3 ஹூக் வந்து நமக்கு டைட்டா இருக்கும். இல்லாட்டினா ஹூக் போடும்போது கேப் வரும். அப்போ இந்த டாட் வந்து நம்ம நார்மலான கப் ஷேப் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1.5 இன்ச் நம்ம கொடுப்போம். கொஞ்சம் ஹெவி பஸ்ட் அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் வரைக்கும் கூட இங்க நம்ம, அதாவது 1.25 இன்ச் மடிப்போம். இங்க 3.5 இன்ச் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ இங்க இருக்க லூஸ் வந்து இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பட்டி நீங்க டைட்டா போட்டா கூட கப் ஷேப்புக்கான லூஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இந்த டாட் பிடிக்கும் போதும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு, இந்த டாட் பிடிக்கும் போதும் 1/4 இன்ச்சு. அப்ப இந்த கப் ஷேப் வந்து இங்க பிடிக்கிறதும் நம்ம அதிகமா பிடிக்க கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு தான் நம்ம பிடிக்கணும். அதிகமா பிடிச்சிட்டீங்கன்னா ஆம் ரவுண்ட் பத்தாம போயிடும், செஸ்ட் ரவுண்ட் சின்னதா போயிடும். அப்போ வந்து நமக்கு செஸ்ட்ல வந்து டைட் வரும். இப்போ இந்த இடத்துக்கு தேவையான கப் ஷேப்புக்கு தேவையான லூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம வந்து 36 சைஸுக்கு சும்மா 1 இன்ச் மட்டும் இங்க கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி கப் ஷேப் ரொம்ப பிரஸ் பண்ணி தான் ஹூக் போடணும். ஹூக் போட்டதுக்கு அப்புறம் அந்த கேப் வரும். இந்த டாட் வந்து கொஞ்சம் கரெக்டா தான் பிடிக்கணும். அப்படி பிடிக்காம அதிகமா பிடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் ஹூக் போடும்போது டைட் பண்ணி போடும்போது இங்க லைன்ஸ் வரும். லைன்ஸோட இந்த இடமும் உங்களுக்கு கேப் வரும். சைட்ல துணி இழுக்கும் போதுதான் ஃப்ரண்ட்ல வந்து கேப் வரும். அப்ப துணி கரெக்டான ஸ்பேஸுக்கு கரெக்டான அளவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த லூஸ் வராது. அப்போ இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம கரெக்டா தான் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹூக் கரெக்டா தான் இருக்கு. இங்க வந்து அப்ப துணி எப்படி எக்ஸஸ் ஆகும்? அப்ப நம்ம லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கும் போது இந்த டாட்ல தான் நம்ம லூஸ் கொடுக்கணும். அப்ப இந்த அளவு நீங்க 36 சைஸுக்கு ஒரு 2 இன்ச் டாட் தான் பிடிச்சேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். அப்போ நீங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இப்போ இதுவே நார்மல் கட்டிங் அப்படிங்கும் போது நம்ம இந்த இடம் டாட் கம்மியா தான் கொடுப்போம், அதிகமா கொடுக்க மாட்டோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க எப்ப டாட் கொடுத்தாலும் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டைட் வந்து உங்களுக்கு வராது.
நீங்க கம்மியா இங்க இந்த இவ்வளவு பிடிக்க வேண்டிய இடத்த இப்படி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா துணி கம்மியாயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு இழுத்து போடும்போது கேப் வரும். அப்போ கப் ஷேப்ல இந்த டாட் பாயிண்ட நீங்க கவனமா பார்க்கணும். அவங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதே ப்ராப்ளம் வந்து நீங்க இங்க அதிக 36க்கு இங்க ஒரு அதிகமா கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இங்க லூஸ் வரும். என்ன ஒரு இதுன்னா டைட் ஆனாலும் அந்த இடத்துல சுருக்கம் வரும், ஓவரா லூஸ் ஆனாலும் சுருக்கம் வரும். அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த டாட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் பார்க்கும்போது எங்கேயுமே சுருக்கம் இல்லாம அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். துணியை பொறுத்து எக்ஸ்பெண்ட் ஆகிற துணி அப்படின்னா நம்ம எப்படி தைச்சாலும் போடும்போது அது ஃபிளெக்சிபிள் ஆயிக்கும். ஒரு சில கிளாத் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகவே ஆகாது. அதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா அந்த லூஸ் வந்து டாட் வந்து அதிகமா தான் நம்ம கொடுக்கணும். அந்த அதிகமா கொடுக்கும் போது உங்களுக்கு இங்க ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த இடத்துல ஹூக்கும் ஈஸியா போட்டுக்க முடியும். கொஞ்சம் இழுத்து போட்டாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா ஃபிளெக்சிபிள் ஆயிக்கும். அந்த ப்ராப்ளம் வராது. இங்க எல்லாம் இந்த சுருக்கம் இப்படி இழுத்துட்டு போற மாதிரி எல்லாம் சுருக்கம் வராது. அப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன்ல மிஸ்டேக் வர்றதுக்கான காரணம் ஒண்ணு டாட் வந்து கரெக்டான அளவு கொடுக்கணும். அடுத்தது இங்க பிடிக்கிற டாட்ஸ் ஆம்போல் டாட்ஸும் சரி ஃப்ரண்ட்ல பிடிக்கிற டாட்ஸும் சரி கரெக்டான அளவுக்கு லூஸ் கொடுக்கணும். ஒரு சிலர் தைக்கிற பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா கப் ஷேப்பை வந்து டிவைட் பண்ணி காட்டாது. அதாவது 2 கப் ஷேப்பா காட்டாது, ஒரே இதாதான் நமக்கு காட்டும். அப்ப அதுவுமே நம்ம பண்ற மிஸ்டேக் தான். கப் ஷேப் அப்படின்னா நமக்கு அதை டிவைட் பண்ணி காட்டினாதான் போடும்போது ஃபிட்டிங் நீட்டா இருக்கும். இப்ப பிரின்சஸ் கட் போடுறோம் அப்படின்னா ஒரே ஷேப் வந்து நமக்கு இப்படி வந்துடும். அப்போ வந்து இந்த கப் ஷேப் வந்து தனியா சைட்ல பார்க்கும்போது நீட்டா இருக்கும். இதுவே வந்து நம்ம ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது 2 கப் ஷேப்பும் இப்படி இந்த இடத்துல வந்து பள்ளமா இருக்கும். இது இந்த சைடும் டிவைட் பண்ணி காட்டினாதான் அது பார்க்கும்போது நீட்டா இருக்கும். அப்ப அந்த மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம டாட்டுக்கு கொடுக்குற ஸ்பேஸும் எந்த இடத்துல கொடுக்குறோம், அதனுடைய மிட் பாயிண்ட் என்ன, அதை சுத்தி எந்த இடத்துல டாட் பிடிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு நீட்டா வரும். அதனால கொடுக்குற லூஸ் கரெக்டா கொடுங்க, பிடிக்கிற டாட்டும் அளவு கரெக்டா பிடிங்க. பெரிய டாட் வந்து அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா 32 34 அப்படிங்கும் போது ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணா போதும். அதுக்கப்புறம் 1.25 1.5 1.25 2 இது வரைக்குமே நம்ம ஸ்பேஸ் கொடுப்போம். அப்ப யார் யாருக்கு என்ன அளவு வைக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் பிளவுஸ் போடும்போது நீட்டா இருக்கும். சிங்கிள் ப்ளீட் போடும்போது நீங்க இந்த மாதிரி டாட்டட் பிளவுஸ் 3 டாட் பிளவுஸ் போட்டாலுமே உங்களுக்கு வந்து நீட்டா தான் இருக்கும். நம்ம ஷார்ப் இல்லாம நம்ம வைக்கணும், அவ்வளவுதான். பிரின்சஸ் கட் வந்து பிளெண்டா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் சிங்கிள் ப்ளீட் விடும்போது அவங்களுக்கு வந்து அது கன்வீனியன்டா இருக்கு. அதுவே இந்த மாதிரி 3 டாட் 4 டாட் பிளவுஸ் எல்லாம் போடும்போது ஷார்ப்னஸ் இருக்கிறனால நம்ம சாரி போடும்போது அந்த இடத்துல பாயிண்டட் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த டாட்டை கூட இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ஷார்ப்னஸ் கூட இருக்காது. அப்ப இதுவுமே கூட நீங்க சிங்கிளா சாரி வேர் பண்றதுக்கு இது போடலாம். ஏன்னா கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் போதுதான் நம்ம சாரி வேர் பண்ண அது நீட்டா இருக்கும். இந்த பிளவுஸுக்கான டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.